வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அடையாள அட்டையில் ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஆகஸ்ட் மாதம் இலங்கை வருகிறார் மோடி. வெளிநாட்டு பிரஜைகள் இருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றின் அதிரடி தீர்ப்பு. இலங்கையை மெச்சும் சர்வதேச நாணய நிதியம் கத்திமுனையில் நடப்பதாகவும் எச்சரிக்கை. மாகாண ஆளுநர்களுக்கு ஜனாதிபதியின் விசேட உத்தரவு. 120 மில்லியன் மக்கள் வலிந்து இடம்பெயர்வு. பிரான்சில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் புலம்பெயர்ந்தோருக்கு நெருக்கடி அச்சத்தை ஏற்படுத்திய செய்தி. தொடர்வன விரிவான செய்திகள். பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என ஆட்பதிவுகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முதன்முறையாக அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். அதற்கமைய தற்போதைய நிலையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டுமே வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு வருடத்திற்குள் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையை இழந்தவர்களுக்கு வழமை போன்று இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளே வழங்கப்படும். ஒருநாள் சேவை அல்லது பொதுச் சேவைகளின் கீழ் ஆட்பதிவு திணைக்களத்தில் இதனை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை வழங்குவது தேசிய தரவு முறைமை தயாரிப்பு வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று ஜனாதிபதியின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசுமார் சிங்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: இந்திய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா சென்றிருந்தார். இந்தியா என்பது எமது பெரிய அண்ணன். எனவே அந்நாட்டுடன் நெருக்கமான உறவை பேண வேண்டியது அவசியம். இந்திய பிரதமர் விரைவில் இலங்கை வரவுள்ளார். திகதி விவரம் இன்னும் உறுதியாகவில்லை. ஆகஸ்ட் மாதமளவில் வருவார் என எதிர்பார்க்கின்றோம். ஏனைய அயல் நாடுகளை விடவும் இலங்கை தொடர்பில் இந்தியா கூடுதல் கரிசனையை கொண்டுள்ளது. ஜனாதிபதி ரணிலுக்கு வழங்கப்பட்ட பிரம்மாண்ட வரவேற்பும் மோடியின் அணுகுமுறையும் இதற்கு சான்றாகும். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி ரணில்தான் என்பது பிரதமர் மோடிக்கு தெரிந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு பிரஜைகள் இருவருக்கு இலங்கையில் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. குறித்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா பட்டபெந்திகே விதித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாட்டு பிரஜைகளுக்கே இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த 2 சந்தேக நபர்களுக்கும் போதைப் பொருளை வைத்திருந்தமை மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டமை ஆகிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் இலங்கை கடற்பரப்பிற்கு சொந்தமான சர்வதேச கடல் எல்லையில் வைத்து வெளிநாட்டு பிரஜைகள் இருவரும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கு கடன் மறுசீரமைப்பை முன்னெடுப்பதில் இலங்கை கணிசமான முன்னேற்றம் கண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு தெரிவித்துள்ளது. எனினும் உத்தியோகபூர்வ கடனாளர் குழுவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விரைவான இறுதிப்படுத்தல் மற்றும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனான இறுதி உடன்படிக்கைகள் என்பன முன்னுரிமை நிலுவைகளாக உள்ளன என்று இன்று நடைபெற்ற இலங்கை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் இலங்கைக்கான மூத்த தூதுவர் பீட்டர் ப்ரூயர் தெரிவித்துள்ளார். திட்ட இலக்குகளுடன் ஒத்துப்போகும் வெளிப்புற தனியார் கடனாளர்களுடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்வதும் முக்கியம் என்று அவர் இதன்போது கூறியுள்ளார். இந்த நிலையில் முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதும் மற்றும் கடன் நிலைத்தன்மைக்கான பாதை கத்திமுனையில் உள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதன்படி நடப்பு கடன் மறுசீரமைப்பு, வருவாய் திரட்டுதல் உட்பட்ட விடயங்களில் பின்னோக்கிய தன்மை நிலவுகின்றது. அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நலத்திட்டங்களை வினைத்திறன் உள்ளதாக்கி அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு மாகாண ஆளுநர்கள் முழுமூச்சுடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவாக தீர்க்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இலவச காணி உரிமை திட்டத்தின் வினைத்திறன் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது.
இலவச காணி உறுதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு கிராம உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகமாக வேறொரு குழுவிற்கு அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் நடமாடும் சேவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இது குறித்து மக்களை ஆர்வமடைய செய்து அவர்களுக்கு அந்த நன்மையை வழங்க வேண்டியது பிரதேச செயலாளர்களின் பொறுப்பு என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது நினைவுபடுத்தினார். இதேவேளை மாகாண மட்ட ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த இதன்போது குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தேசிய பாடசாலைகளுக்கு மேலும் 2500 புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மாதம் 3ஆம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். யுத்தம், இயற்கை அனர்த்தம், காலநிலை மாற்றம், நோய் பரவல் இப்படி பல்வேறு காரணங்கள் நிமித்தம் உலகளாவிய ரீதியில் பெருமளவான மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு இறுதியில் 117.3 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான ஆணையம் தெரிவித்துள்ளது. குறித்த எண்ணிக்கையானது 2024ஆம் ஆண்டு முதல் பகுதியில் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையில் 120 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இடம்பெயர்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து 12 ஆண்டுகளாக அதிகரித்து வரும் நிலையில் 2012ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த தொகையானது 2024ஆம் ஆண்டு 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் மோதல் என்பது இடம்பெயர்வுக்கு மிக ஆழமான உந்துதலாக காணப்படுகின்றது என ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான ஆணையத்தின் தலைவர் பிலிப்போ கிராண்டி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்துள்ளார். பிரான்சில் வலதுசாரி கட்சிகள் மக்களின் ஆதரவை பெற்று வரும் நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராவார் என்றால் புலம்பெயர்ந்தோர் நிலை என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு காரணம் பிரதமராவார் என எதிர்பார்க்கப்படும் நபரும் அவர் சார்ந்த கட்சியும் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கை கொண்டவர்களாவர். பிரான்சின் எதிர்க்கட்சிகளில் ஒன்றான நேஷனல் ரெலியின் கட்சியின் தலைவரான ஜோர்டன் பார்டெல்லா என்பவர்தான் பிரான்சின் அடுத்த பிரதமராவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் நேஷனல் ரெலி கட்சியின் தலைவரான மெரின் லென்பென் நேற்று தனது கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். புலம்பெயர்தல் எதிர்ப்பு கட்சி என பெயர் பெற்றுள்ள நேஷனல் ரெலி கட்சி தனது கட்சியின் முக்கிய இலக்குகளில் ஒன்று சட்டப்பூர்வ மற்றும் சட்டவிரோத புலம்பெயர்தலை கடுமையாக குறைப்பதாகும் என்று கூறியுள்ளது. அதாவது எந்த கட்சியானாலும் சட்டவிரோத புலம்பெயர்தலை கடுமையாக குறைப்போம் என்று கூறுவது சாதாரண விடயம்தான். ஆனால் நேஷனல் ரெலி கட்சியோ சட்டப்பூர்வ புலம்பெயர்தலையும் கடுமையாக குறைப்போம் என்று தனது வாக்குறுதிகளில் கூறியுள்ளது. இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்.